ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ரொம்ப ஷாக்கிங் அண்ட் பிரேக்கிங்கான அப்டேட் தான். சீரியல் வரதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்து ரிலீவ் ஆகியிருக்காங்க. அது என்னென்னு ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அது அவங்களாலாம் ஆகலை, அதுவும் வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவியில் மௌனராகம் சீரியலுக்கு அப்புறம் பிக் பாஸில் ஃபேம் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுலேயுமே அவங்க கமிட் ஆகலை. பிக் பாஸ் 7ல் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒன்ஸ் அகெயின் சிந்து பைரவி சீரியலில் கம்பேக் கொடுத்தாங்க ஆக்ட்ரஸ் ரவீனா. அவங்கள வச்சு 2 ப்ரோமோமே ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து 4 பேருமே இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாங்க. செகண்ட் ப்ரோமோவில் ரவீனா பேர் மட்டும் இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாங்க. ப்ரோமோலாம் வந்துருச்சு, அப்படி எப்படி ஹீரோயின் மாறுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ரோமோ ஷூட் மட்டும் வச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ டெய்லி வந்து ரெகுலராக சீன்ஸ்க்கான ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. அதில் வேற ஒரு ஹீரோயினை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் அவங்க லைவ் வரும்போது டேரக்டாக சொல்லலை, இன்டெரக்டாக விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்பவே அழுகிற லெவலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராமில் நீ 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன் செகண்ட் வந்து அவ்வளோ ஒரு பேட் ஃபேஸில் இருந்தேன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபேஸாக மாறினேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் வந்து வந்திருப்பாங்க. அதே இந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. பட் டேரக்டாக அவங்க சொல்ல இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஃபோன் கால் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருப்பாங்க போல். இவங்களாம் விலகலை, ஐ மீன் ப்ராஜெக்ட் சைட்லேருந்தே வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க போல். அதை வந்து அவங்க ரொம்பவே ஃபீல் ஆகிருக்காங்க. லைவ் வரும்போது ஹாப்பியாகவும் லைவ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 மில்லியன் ரீச் ஆனதுக்கு நம்ம சேர்ந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கு சொல்ல எம்சியூ சார்பாக. இந்த ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து அவங்க ரிலீவ் ஆனாலும் கூடிய சீக்கிரம் வேறு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டில் வருவாங்க. கண்டிப்பாக மௌனராகத்துக்கு அப்புறம் இந்த சில வராங்கன்னு சொல்லி அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. ஸோ வருத்தப்படாதீங்க, வேறு ஒரு ப்ராஜெக்ட்டில் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. பட் இதே சரி உங்களுக்கு பதிலாக யார் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி உங்களோட கெஸ்ட் தான் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணேன். பட் ப்ரொமோலையுமே இந்த 2 பேருக்கும் பேர் செட் ஆகலன்னு நிறைய கமெண்ட்ஸ் நானே பார்த்தேன். பட் எனிவேஸ் என்ன ரீசனில் நமக்கு ரிமூவ் பண்ணாங்க நமக்கு தெரியல. பட் எனிவேஸ் குடிச்சிக்க ஒரு ப்ராஜெக்ட்டில் கம்பேக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.